என் இதயத்தில் நீ மட்டும். இந்தாம்மா, இந்த ஒரு வாய் மட்டும் வாங்கு. சாப்பிடவே மாட்டேங்கிற. அம்மா வந்தானா திட்டுவா. வேண்டாம் பாட்டி, எனக்கு போதும், வயிறு ஃபுல்லாயிருச்சு. உன்னைய சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. என்னம்மா, மீனா ரொம்ப சேட்டை பண்றாளா? அடடே, நீங்க எப்போ வந்தீங்க? 2 பேரும் வாங்க வாங்க. எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ஹாய் மீனா, எங்கடா அம்மாவை காணோம்? அம்மா உள்ள ரூம்ல. இந்த கூப்பிடுறேம்மா. சஞ்சனா, சஞ்சனா, இங்கே வா. உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாரு, ரம்யாவும் நிவேதாவும். இந்த வர்றேம்மா. ஆண்டி, இந்த ஸ்வீட்டு ரொம்ப இனிப்பாக இருக்கு. நீங்கள் நாளைக்கு வருவீங்களா? இத்தனை காலம் எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு அழுதேன். ஆனால் அம்மானு கூப்பிட காத்திருக்கும் இத்தனை ஆயிரம் இதயங்களை நான் பார்க்க தவறிட்டேனே. என்னடி சஞ்சனா கவலையா இருக்க? இன்னைக்கு ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? ஏன் இப்படி இருக்க? ஒரு மாதிரியாவே இருக்க. ஆமா சஞ்சனா, நானும் கவனிச்சேன், கேட்கணும்னு நினைச்சேன். வந்ததுலேருந்து நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ டல்லாவே இருக்கியே, என்ன விஷயம்? அது வந்துடி ஒன்றும் இல்லை, எனக்கு ஜாப் போயிடுச்சு. புதுசாக ஒரு ஜாப் தேடணும். என்னடி, என்ன சொல்கிற? வேலை போயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்படி ஷாக்கா வந்தமா சொல்லலை. நீ பயப்படாதம்மா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை தேடிக்கலாம். ஏன்டி, என்னாச்சு? ஏன் வேலை போயிடுச்சு? அது ஒன்றும் இல்லடி, ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்காங்களாம், கம்பெனியில் ஆட்களை குறைக்காங்க. இப்போ என்னடி பண்ண போற? நாளைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குன்னு பார்த்தேன், நாளைக்கு போய் அட்டன் பண்ணணும். சரி, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். மீனா, நீ வாடா, நம்ம போய் வெளியில் விளையாடலாம். சரி பாட்டி. ஏங்க, இனிப்பு தீர்ந்துச்சுங்க. ஆனால் எனக்குள்ளே இருந்த அந்த கசப்பு இன்னைக்கு முழுசாக போயிடுச்சு. நாம் இவங்களுக்கு வெறும் இனிப்பு மட்டும் கொடுக்கல, நம்ம வாழ்க்கையே இவங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். காலேஜ் படிக்கும்போது நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்த சஞ்சனா, உன் லைஃப் இப்படி ஆயிடுச்சே. இன்னைக்கு எழில பார்த்தேன். என்னது, எழில பார்த்தியா? எப்போ பார்த்த? எங்க பார்த்த? எழில் உங்ககிட்ட பேசினானா? சொல்லுடி. ஆமாடி, சொல்லு. இன்னைக்கு பார்க்க எழில பார்த்தேன். பேச வந்தா. பேசலையா? என்னடி பேசினா? எழில் எப்படி இருக்கானா? அவனுக்கு மேரேஜ் ஆயிட்டா? குழந்தைங்க? நிறுத்திடி கொஞ்சம். சரி சொல்லு, என்னாச்சு? எழில் என்கிட்ட பேசத்தான் வந்தா, ஆனா நான் தான் கொஞ்சம் வெறுப்பா பேசி அனுப்பிட்டேன். என்னை பத்தியும் சொல்லல, அவரை பத்தியும் கேட்கல. நேத்தே எழில் சார் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு. குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கீங்கன்னு தான் தொந்தரவு பண்ணாம இருந்தேன். எங்க குழந்தைகளோட சந்தோஷமா இருந்தீங்களா? ஆமாம் மேடம், சந்தோஷமா இருந்தேன். இத்தனை வருஷமா நான் பட்ட வழியை இந்த குழந்தைங்க போக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அடிக்கடி இங்கே வந்து குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, அதான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ மேடம், நாங்கள் கிளம்புறோம். ஏண்டி, இன்னும் அவன் மேலே உள்ள கோபம் போகலையா? ஏன் இன்னும் பழைய கோபத்தையே பிடிச்சிட்டு இருக்கடி? கோபம் இல்லை ரம்யா, பயம். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லாம போனவன் இப்போ வந்து திடீர்னு என் முன்னாடி நின்னா. எனக்கு இப்போ மீனா தாண்டி உலகம், வேற எதையும் நான் யோசிக்கல. சஞ்சனா,
நாங்கள் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை வீணா போச்சு. எனக்கும் வயசாகுது, மீனா சின்ன குழந்தை. எங்களால் உனக்கு ஒரு முழு துணையாக இருக்க முடியாதுமா. எனக்கும் வயசாகிட்டே போகுது. இனி எத்தனை காலத்துக்கு நான் உனக்கு துணையாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் மீனா இன்னும் சின்ன குழந்தை. அவளுக்கு ஒரு அப்பா வேண்டாமா? மற்ற குழந்தைகளை பார்க்கும்போது, அப்பாவோட இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு ஏக்கமாக இருக்காதாம்மா? அவளுக்காகவாது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் சஞ்சனா. நீங்களும் அவகிட்ட சொல்லுங்கம்மா. அம்மா நீ வேற சும்மா இருமா. அம்மா சொல்றது சரிதானடி, நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு. ஆனா ரம்யா, இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? மீனா வளர்ந்து பெரியவளானா என்ன கேள்வி கேட்க மாட்டாளா? ஊருக்காக வாழாத சஞ்சனா, உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் வாழணும். அவளோட எதிர்காலத்தை நினைச்சு பாரு. உன்னால தனியா எத்தனை காலத்துக்கு அவளை வளர்க்க முடியும்? அவளுக்காக ஒரு துணை உனக்கு வேணுமா? ஒரு புது வாழ்க்கைய அமைச்சுதான் ஆகணும். முதல்ல எழில்கிட்ட என்னன்னு பேசு, என்னன்னு கேளு சஞ்சனா. ஆமாடி, நீ எழில்கிட்ட பேசு. சரி சஞ்சனா, நாங்க கிளம்புறோம். நல்லா யோசிச்சு முடிவெடுடி. நாளைக்கு இன்டர்வியூ போகணுன்னு சொன்னேன்லடி, ஆல் த பெஸ்ட். நாளைக்கு போயிட்டு என்னாச்சுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு, சரியா? ஹேய் நிவேதா. ஆ, எழில். ஆமா ஆமா, எப்படி இருக்க? இது யாரு? ஹஸ்பண்டா? ஆமா எழில், இவர் என்னோட ஹஸ்பண்ட், இது என்னோட பையன். இவர் பேர் மனோஜ், ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, பையன் பேரு? ரோஹித். சரி எழில், எப்படி இருக்க? இத்தனை வருஷமா எங்க போன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. நீ மட்டும்தான் மிஸ் ஆயிட்ட தெரியுமா? ஹாய் மனோஜ். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. ஆமா ஆமா, காலேஜ் ஹீரோ. ஏ வாலு, இன்னும் உனக்கு குறும்பு போகலையா? சரி, நீங்கள் பேசிக்கிட்டுருங்க, எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வரேன். அப்ப நானும் உங்க கூட வர்றேன். சரி வாடா. இப்ப சொல்லு, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லையே. நான் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஃபாரின் போயிட்டேன் நிவேதா. இப்பத்தான் வந்து இங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி செட்டில் ஆயிருக்கேன். ஓ அப்படியா? நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கான்டாக்ட்ல தான் இருக்கீங்களா? ஆமா எழில், நீ மட்டும்தான் மிஸ். இப்போ உன்னை ஆட் பண்ணிடுவோம். சரி நிவேதா, சஞ்சனாவை பத்தி எதுவும் தெரியுமா உனக்கு? ஆ, போன வாரம் கூட அவள் வீட்டில் போய் அவளை மீட் பண்ணோம். நானும் ரம்யாவும். ஞாபகம் இருக்கா ரம்யாவை? ஆ ஆ, குண்டு ரம்யா தானே. சஞ்சனா எப்படி இருக்கா? இப்போ 2-3 தடவை மீட் பண்ணேன், என்கிட்ட சரியாவே பேசாம அவாய்ட் பண்றா. அவள் வீட்டில் மீட் பண்ணி பேசும்போது அவளும் சொன்னா எழில், நீ 2-3 தடவை அவகிட்ட பேச வந்தையா, அவள் வெறுப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டா. வருத்தப்பட்டாளா? அப்போ அவளுக்கு என் மேல கோபம் இல்லையா? பேச போனா அவாய்ட் பண்றா, ஏன்னே புரியல. தான் உன்கிட்ட கேக்குறேன், ஏன் என்கிட்ட இவ்வளோ விருப்பம் நடந்துக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீயாவது சொல்லு நிவேதா. எல்லாத்துக்கும் காரணம் அவள் மேரேஜ், அவள் லைஃப், இப்போ இருக்கிற சூழ்நிலை. அதான் அவள் இப்படி நடந்துக்கிறான். சஞ்சனா லைஃப்ல என்னதான் நடந்தது? நீயாவது சொல்லேன். அவள் லைஃப் நல்லா தான் போச்சு. மேரேஜ் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனா அவ ஹஸ்பண்டா? ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? சொல்லு நிவேதா, அவ ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? அந்த குழந்தை பிறந்து 1 வருஷத்துல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. நிவேதா என்ன சொல்ற? அவ ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா? அட கடவுளே, என்னோட சஞ்சனாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்னால இதை தாங்கிக்கவே முடியல, இதை என்னால நம்பவும் முடியல. ஆமா எழில், எங்களாலையும் நம்ப முடியல.
சஞ்சனா நீ எல்லாம் லைஃப்ல ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சோம். ஆனா உன்னோட லைஃப், அவ லைஃப் எல்லாம் வேற மாதிரியா போயிடுச்சு. அதான் சஞ்சனா உங்ககிட்ட பேசுறதே அவாய்ட் பண்றா இயலில். நீ அவளோட வாழ்க்கைய பத்தி கேட்ப, எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும்னு அவ பயப்படுறா. சரி, உன்னோட லைஃப் பத்தி சொல்லு. ஒய்ஃப், பசங்க. எனக்கா? ஒய்ஃபு, பசங்களா? என்னோட இதயத்துல எப்பவும் சஞ்சனாவுக்கு மட்டும்தான் இடம் நிவேதா. வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. கல்யாணத்தை பத்தி நான் சிந்திக்கவே இல்லை. என்ன சொல்ற இயலில்? மேரேஜ் பண்ணிக்கலையா? இப்ப வரைக்கும் நீ தனியா தான். ஆமா நிவேதா, சஞ்சனாவை என்னால மறக்க முடியல. இப்போ வரைக்கும் தனியா தான் இருக்கேன். உங்க வீட்ல மேரேஜ் பண்ணிக்கிட சொல்லி கேட்கலையா? கேட்காம இருப்பாங்களா? ஃபோர்ஸ் பண்ணாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க. எனக்கு மனசு வரணும்ல. நான் பிடிவாதமா மேரேஜே வேண்டான்னு இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இயலில். சஞ்சனாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு இயலில். இப்ப சஞ்சனா பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு. அவ இன்னைக்கு கூட ஒரு கம்பெனிக்கு ஜாப் காண்டி போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. வயசான அம்மா சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. நிவேதா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. நம்ம மீட் பண்ணது எதுவும் சஞ்சனாக்கு தெரிய வேண்டாம். இது என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ். அவளை இங்க வர சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லாத, நீயா சொல்ற மாதிரி சொல்லு. வேக்கன்சி இருக்குன்னு நான் ஜாப் தர்றேன். அதுவும் சரிதான் இயலில். உன்னோட கம்பெனின்னு சொன்னா அவ வரமாட்டா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வேலைக்கு போய் தான் ஆகணும். அதனால கட்டாயம் வர சொல்றேன். ஓகே நிவேதா, நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோமா? எழில், நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் அங்கிள். கட்டாயமா மீட் பண்ணலாம் மனோஜ். பாய்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேவரட் பார்ட்டு எதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.